ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். ஸோ ஜனவரியோட லாஸ்ட் டே 31ஆம் தேதி மாதம் முடியுது. இந்த நாள் எப்படி இருக்குது, கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். சந்திரன் அதே இடத்துல தான் இருக்கார், கேதுவோடு சேர்ந்து கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அண்டு மேஷராசிக்காரர்களுக்கு இன்றும் நல்ல ஒரு நாளாக அமைகிறது. நான் கொஞ்சம் மன கிளேசங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மன கிளேசங்களில் எதெல்லாம் நேற்றுக்கு இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கி ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி சில சம்பவங்கள் இருக்கும். குழப்பங்கள் இருந்தாலும் அதில் நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாளாக அமைகிறது. மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். மேலும் இன்று அவர்கள் புதன்கிழமையாக இருப்பதனால் இன்றைய நாளில் அவங்க விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து பெருமாள் ஆலயம் சென்று வருவது நல்லது. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் இன்று அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். புதன்கிழமையான இன்றைய நாளில் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி அவர் ஆலயத்திற்கு சென்று வருவது இவர்களுக்கு நல்ல ஒரு முயற்சியில் முன்னேற்றங்களும் மனதில் நல்ல ஒரு தெளிவும் பிறக்கும். மிதுன ராசி நேயர்கள், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன், இந்த காம்பினேஷனில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சொந்த பந்தங்கள்னால குழப்பங்கள் இருக்கலாம், கணவனால் குழப்பம் இருக்கலாம், மனைவினால் குழப்பம் இருக்கலாம், பிள்ளைகள்னால குழப்பம் இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்லிப்போம். ஸோ மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு விடை தெரியாமல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி கோவிலில் போய் உட்காந்து உங்கள் மனக்குறைகளை எல்லாம் சொல்லுங்கள். இறைவன் உங்களுடைய குறைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். சந்திரன் கேத்துவோடு சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு மனசில் ஒரு தவிப்பு இருக்கும். நம்ம வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ஒரு மன தவிப்பு இருக்கும் பொழுது நமக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வதும், வீட்டில் ராம நாம ஜபம் செய்வதும், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும் நல்லது. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் ஒரு மனக்லேசங்கள், மனக்குழப்பங்கள் இது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் இந்த அஷ்டம சனி நமக்கு அது சும்மாவே இருக்காது இல்லையா. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த வழக்குகள் விசாரணைகள்லாம் இருந்தால் இன்றைய நாளில் அதை தவிர்ப்பது நல்லது. வாய்தா வாங்கிக்கலாம். இல்லை யாராவது உங்கள்கிட்ட இந்த வம்பு சண்டைக்கு வர்றது அப்படின்னு வாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஏதாவது வம்பு சண்டைகள், வீண் பழிகள் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அலுவலகம் போனோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் சஞ்சாரம், 2ஆம் இடத்தில் சந்திரன் கேத்துவுடன் சஞ்சாரம். ஸோ குடும்பக்காரகன் புதனும் 6ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கிறாரு, 2ல் கேத்து பகவானும் இருக்கிறாரு. இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு நீங்கள் எதை சொன்னாலும் தப்பாக போகும். அதனால் வீட்லேயும் பிறருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, அலுவலகத்துலேயும் பிறரிடத்தில் எந்த அட்வைஸும் வேண்டாம். ஏதோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். ஒரு சில சமயத்தில் நம்ம எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை எதுவுமே நம்மள்கிட்ட அந்த சண்டைக்கான அறிகுறிகள் கூட இருக்காது. சும்மா போய் நம்ம பேச போனோன்னா அதுவே சண்டையாகும். இது நம்ம பொது இடங்களில் கூட பார்த்துருக்கலாம். ஒரு காய்கறி வாங்க போகிற இடத்துலையோ, ஒரு பழம் வாங்க போகிற இடத்துலையோ கூட தகராறு நம்மளால் இல்லாட்டாலும் அடுத்தவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டுகள் இல்லையா. அதனால் 2 வீலரில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம நேராக போனால் கூட மற்றவங்க இடிக்கும்போது அதுவுமே நமக்கு ஒரு சின்ன தகராறில் போய் முடிவடையும். கன்னிராசி நேயர்கள், சந்திரன் கேத்து ராசியில் இருக்கிறாங்க. ஸோ சின்ன மனக்குழப்பங்கள், மன கிளேசங்கள் இருக்கும். இன்றைக்கி முடிவெடுக்கிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஸோ முடிவுகளை நாம் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். நண்பர்களை சந்திப்பது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்தில் ஏற்படுவது மனதிற்கு ஆறுதலை தரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன், இந்த சஞ்சாரங்கள் நமக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது. புதன்கிழமையான இன்றைய நாளில் நம்ம விநாயக பெருமானையும் வழிபாடு செய்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தையும் செய்யலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் வரலாம். இன்று மனதிற்கு திருப்தியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியம் வெற்றி அடையும். குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் புதன்கிழமையான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றும் போது மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். திருமணங்கள் ஒரு சிலருக்கு முடிவாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். இன்று மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. காதல் வாழ்க்கையில் வெற்றியும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும். புதன்கிழமையான இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். பெருமாள் ஆலய தரிசனம் நல்லது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாயினால் பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. இன்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகள் இன்று வெற்றி அடையும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், இன்று புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, புதிய வேலையில் சேருவது, இது போன்ற உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் நல்ல ஒரு திடமான நாளாக இருக்கும். வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த குறைகள், பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. புதிய வேலை முயற்சிகள், வேலை மாற்றங்கள், இது சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு, கும்பராசி நேயர்களுக்கு இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மாலை நேரத்தில் அன்னதானங்கள் செய்வது நல்லது. பசுமாடுகளுக்கு உணவளிக்க சந்திராஷ்டம தோஷம் விலகும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்துவின் சஞ்சாரம் மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே அமையும். இன்று பல நாட்களுக்கு பிறகு இந்த மீனராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும். திருமண யோகங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டு. இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்று பொது தகவலில் என்ன கேள்வி பார்க்கலாம். ஒற்றுமையான திருமண வாழ்க்கைக்கு அவசியம் ஜாதக பொருத்தமா மன பொருத்தமா? ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஒரு லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு மன பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜாதக பொருத்தம்ங்கிறது 50% தான். எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டாக
அது வந்து இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன் நம்ம வந்து அயோத்தியை அந்த ராம் ஜென்ம பூமியின் அன்னைக்கு ராமரினுடைய ஜாதகத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? தெய்வங்களுமே மனுஷ ரூபமாக எடுத்து ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், நம்ம பார்க்கும் பொழுது யாருமே வந்து அப்படி சுமூகமாக ஏகபத்தினி விரதன் ராமன் சீதைக்கு வந்து அப்படி ஒரு கணவனாக இருந்தார். இதையெல்லாம் நம்ம சொன்னால் கூட அவங்க 2 பேரும் ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்ததாக நம்ம புராணத்தில் நம்ம வந்து பார்க்கலை. சரி, நம்ம மற்ற சரித்திரத்தை எல்லாம் எடுத்து பார்க்கலாம். ஒரு நல்ல கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தவங்க தான் நல்ல கணவன் மனைவியாக இருந்திருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், இல்லை எப்போவுமே கணவன் வந்து மனைவி சொல்கிறத கேட்கணும், இல்லை எப்போவுமே மனைவி சொல்கிறது தான் கணவன் கேட்கணுங்கிறதே கிடையாது. விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல தாம்பத்தியம் அப்படிங்கிறது. ஸோ கிரக பொருத்தங்கள் இப்போ எதுக்காக நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, எத்தனை ஆண்டு காலம் இவர்கள் நீடித்து வாழ்வார்கள். ஒரு 50 வருட காலம், ஒரு எவ்வளோ பெருசு இல்லை, ஒரு 50 வருட காலத்தில் அவங்க பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படிப்பட்ட தம்பதிகளை இன்றைக்கி பார்க்கதே ரொம்ப அபூர்வம் இல்லையா? ஸோ நல்ல ஒரு தாம்பத்தியம், நீடித்த தாம்பத்தியம், நல்ல ஆரோக்கியம், நல்ல குழந்தை பிறப்பு, இது எல்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கலாம். ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா, சண்டையே இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு பெண் வீட்டார் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, மாப்பிள்ளை எப்பொழுதுமே பொண்ணு சொல்கிறத கேட்கணும், மாப்பிள்ளை எப்பொழுதுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பெண் வீட்டார் எதிர்பார்ப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டார் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, பொண்ணு எப்பொழுதுமே இவங்க சொல்கிறத கேட்கணும், சம்பாதிச்சும் கொடுக்கணும், இவங்க சொல்கிறத கேட்கணும், பொண்ணு வேலைக்கும் போகணும், குடும்பத்துக்கு பணமும் கொடுக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் கணவன் மனைவி இடத்தில் மட்டுமே இல்லை, 2 குடும்பங்களுக்கும் இடையே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்போது டாலரன்ஸ் இருக்கணும், சகிப்புத்தன்மை, பொறுமை, இது 2ம் இருந்தால் ஒரு நல்ல தாம்பத்தியம், ஒரு நல்ல கணவன் மனைவியாக வாழலாம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ பேர் அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. கூடவே வேலை செஞ்ச பையன், கூடவே படித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மேரேஜும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பொருத்தம் பார்க்கணும். இவங்க இந்த லைஃப் ஜேர்னியில் எத்தனை ஆண்டு காலம் இவங்களால் ஒரு சகிப்புத்தன்மையோட வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிறதான். ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும், பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பாக வரும். இது எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகிறது தான் குடும்பம் என்பது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதை புரிஞ்சுக்கணும். எல்லாமே நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் செய்யணும், இல்லை ஹஸ்பண்டோட அப்பா அம்மா செய்யணும் அப்படிங்கிறது பெண்கள் எதிர்பார்க்கறதும் தவறு. ஆண்கள் பெண்ணு வேலைக்கு போகணும், என் பையன் வீட்டில் இருப்பான், இல்லை என் பையன் வேலையே செய்ய மாட்டான் அப்படின்னு எத்தனை குடும்பங்கள் பொய் சொல்லி எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்த்தாலே ஒரு நல்ல தாம்பத்தியம் நிச்சயமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த சுப தினத்தில் மாதத்தோட இறுதிக்கு வந்தாச்சு, 31ஆம் தேதி. ஸோ ஒரு புதிய மாதத்தில் ஒரு புதிய நாளில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.